நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொன்னோம், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் வாங்க. நான் நேற்றைய தினமே தெளிவாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. நாளை மறுதினமோ மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஏன்னா பேட்டர்ன் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட். ஆனால் இந்த இடத்துல பட்டதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆக முடியல, மார்க்கெட்டுக்கு அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் கிடைக்கல அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் நேற்றைய தினம் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். வீடியோவை கூட ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இவ்வளோ தூரம் பையான மார்க்கெட் இந்த இடத்துல அகைன் இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் ஏன் போக முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நாளைக்கு இதுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா, இல்லை நாளைக்கு அந்த வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரில. இந்த ஸ்விங்கை பாருங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட ரீசெண்ட் டேஸாக வந்துக்கிட்டு இருந்த ஸ்விங் ரொம்ப கம்மியாகி இன்றைக்கெலாம் ஒரு 2 நாளாக ட்ரேடே ஆக மாட்டேங்குது. மார்க்கெட்டு ரொம்ப கன்சல்டேஷனுக்குள்ளார இருக்குது. எனிவே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்குவோம். இன்றைக்கி டேலோ தான் நாளைக்கான சப்போர்ட். ஓகேங்களா. நம்ம சொன்னதுபடி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, காலையில் ஓப்பன் ஆன லெவல் பார்த்திங்கன்னா ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு, ட்ரெண்டை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஹையர் லெவலில் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஹையில் ஓப்பன் ஆனோடனே கீழே வந்துச்சு பார்த்திங்களா. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், மார்க்கெட் அப்படியே பிரேக் ஆகியிருந்தால் கூட இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி இருந்தது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். அதுவுமே பெருசாக இருந்திருக்காது. அந்த இடத்துலையே மார்க்கெட் ரிவர்சல் ஆனோடனே நான் முடிவு பண்ணிட்டேன், மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குன்னு. அப்போயும் இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆனோன்னு கூட நான் முடிவு பண்ணேன், மார்க்கெட் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படிங்கிறத. ஃபேக் பிரேக் அவுட்னா புல்ஸ் ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினச்சேன். ஒரு 1 hour கேண்டில் கூட என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்லா புல்லிஷில் தான் இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் முடிச்சுட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்துச்சு. நல்ல ரிவர்சல். இந்த இடத்துல பாருங்கள் பிரேக் அவுட் எவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா வால்யூம் எடுத்துக்கிட்டாங்க, ட்ராப் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, மேலே போகுதுன்னு ஒரு சில பேர் பை ட்ரெண்டில் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ட்ராப்பை என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர். அங்கேருந்து விழுந்த மார்க்கெட் தான். நான் நேற்றையே சொல்லியிருந்தேன் இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு. எக்ஸாக்டாக பாருங்கள் 22,075 மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஃபால். நாளைக்கு நான் எதிர்பார்க்குறது இந்த ட்ரெண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1 hourல மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 1 hour ட்ரெண்டை மார்க்கெட் எப்போ டச் பண்ணுதோ அப்போ தான் அகைன் அப் ட்ரெண்டுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து மேலே சூப்பர் பவுன்ஸ் பேக், இங்கேருந்து திருப்பி கீழே வந்துச்சு, இங்கேருந்து அகைன் ஒரு பவுன்ஸ் பேக். ஆனால் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆக முடியல. என்ன காரணம்னா அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு நல்ல ஒரு புல் பேக் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஃபெட் ஈவெண்ட்லாம் இன்றைக்கி நைட்டு ஃபெட் ஈவெண்ட்லாம் இருக்குது. அதில் நாளைக்கு ஒரு 3 விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த லெவலை இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, நாளைக்கு ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஒரு 22,000க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வந்துட்டு இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று. தென் மார்க்கெட் கேப் டவுனில் நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அகைன் கீழே வருதா இல்லை மேலே போகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே போகுதா, இந்த லோவை எங்கே இன்றைக்கி ஓப்பன் ஆனதோ அந்த லெவலை கட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். 2வது சான்ஸ். 3வது சான்ஸ் மார்க்கெட் எப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகுதுன்னு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா மார்க்கெட் அகைன் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இது எல்லாமே நாளைக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ்ஸு. எந்த சான்சஸ் மார்க்கெட் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத டீப்பாக வாட்ச் பண்ணணும்.
உடனே மார்க்கெட் ஓப்பன் ஆனனே அப் ட்ரெண்ட் தான் டவுன் ட்ரெண்ட் தான் முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஃபெட்டுக்கான ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஏதாவது ஒரு பக்கம் ஒரு அப் ட்ரெண்டோ டவுன்லேயோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விக்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 4% இன்க்ரீஸ் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கான விளைவே வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் யூஎஸோட மார்க்கெட்லாமும் வந்து பார்த்திங்கன்னா 0.5% டவுனில் தான் இருக்குது. டவ் ஜோனு நாஸ்டாக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2% டவுனு. அதே நேரத்தில் ரிலையன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 2% டவுனு. ஹெச்டிஎஃப்சியை பார்த்திங்கன்னா 1% டவுனு. எல்லாமே டவுனில் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுனில் தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போது மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஃபால் வந்து நான் எதிர்பார்க்குறது இந்த ட்ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பினுச்சு அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும். அகைன் மார்க்கெட் வந்து இன்னொரு இதுக்கும் கீழே வருது அப்படின்னா இந்த இடத்த மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் மாரி க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படியும் இல்லையா மார்க்கெட் அகைன் இன்னும் ஃபால் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல வந்து வரும், இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்துச்சுங்களா, இவ்வளோ தூரம் போணுச்சுங்களா, அகைன் மார்க்கெட் வந்து இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் ஹெவியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கான டிசிஷன் நாளைக்கே நடக்குமானா கிடையாது, இன்னும் இதுக்கான டைம் பீரியட்லாம் இருக்கும். ஆனால் இன்ட்ராடேயில் மார்க்கெட் வந்து எப்படி மொமெண்டம் கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக வாட்ச் பண்ணிவிட்டு பண்ணணும். நான் ஒரு 3 ஐடியா சொன்னேன் பார்த்தீங்களா. மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும், கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரும், கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணுதான்னு பார்த்துட்டு இந்த இடத்த சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே போகுதான்னு பார்க்கணும். சரிங்களா, இவ்வளோ விஷயங்களும் நாளைக்கு இருக்குது. ஓகே, எனிவே நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இது இன்றைக்கி வந்து டே ஹை தான் வந்து நான் ஆல்ரெடி அலைன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,296 ஆல் டைம் ஹை தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 20,300, 20,400, 20,500 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஓய்டட். அப்படி சப்போர்ட் இன்றைக்கி வந்த இதே இடமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட். இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கணும். இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது. நாளைக்கு 22,870க்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. சப்போஸ் கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபால் ஆக போகுது அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அது வந்து ஒரு 500 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, எனவே மார்க்கெட்டு கூட ஜேர்னி பண்ணுங்கள். இதை வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது எல்லாத்தையும் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ட்ரேடாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேட் பண்ணி ஒரு 10 to 15 டேஸ்க்கு மேலே பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, யாரையும் முழுசாக வந்து நீங்கள் நம்பி ட்ரேட் பண்ண வேணாம். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நேற்றைய தினமே வந்து இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்டை காமிச்சிருந்தேன். நேற்று இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். கீழே வர சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. அகைன் கீழே வந்துச்சுன்னா நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நேற்றையும் சொல்லியிருந்தேன். நேற்றையோட வீடியோவை போய் அகைன் பாருங்கள், நல்லாவே வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இன்னைய தினம் அந்த ஹை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 46,748ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போச்சுன்னா 47,245ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி டே லோ வந்து ஒரு சப்போர்ட். இந்த இடத்த வந்து நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன் 46,331. தென் அதுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 45,845 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். இன்றைக்கி வந்து டே லோ. இதை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடம் தான் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். தென் இந்த சப்போர்ட் வந்து நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும் 44,600 அப்படி இல்லைன்னா 45,000. நாளைக்கு ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் வந்து 45,000 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னது. ஏன்னா அதே நேரத்தில் வீக்லி லோவையும் மார்க்கெட் வந்து கட் பண்ணியிருக்கு. வந்து பாருங்கள், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே வீக்லி லோவை கட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி வீக்லி லோவை கட் பண்ணியிருக்கு. நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி லோவை கட் பண்ணால் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, வீக்லி லோவை நாளைக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 21,870 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது.
பார்க்கணும். இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக வந்து மார்க்கெட்டை வந்து அணுகணும் நண்பர்களே. அடுத்தது ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்கும். டெய்லியுமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. நேற்றையே சொல்லியிருந்தேன், ஃபின் நிஃப்டி வந்து நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு சேனல் பேட்டர்னை வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தாங்களா? நிஃப்டியில் கொடுத்தா மாதிரியே ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ட்ராப் பண்ணி கீழே கொண்டுட்டு போயிட்டாங்களா? ஓகே, மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, நேற்றையே நான் சொன்னது என்னென்னா, மார்க்கெட் வந்து இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு, ஒரு ஃபால் வந்திருக்கு. அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, ஃபால் வந்திருக்கு. அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, ஃபால் வந்திருக்கு. அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். அந்த இடத்துல நல்லாவே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி வந்து டே ஹை ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நேற்றுக்கு சொன்ன அதே ரெசிஸ்டன்ஸ் தான், 20,629 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 20,710 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 20,793 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். தென் அதுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து டே லோ தான் வந்து மார்க்கெட்டுக்கான ஒரு சப்போர்ட்டு. இந்த ஸ்விங்கை நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. தென் இன்றைக்கி வந்து லோ வந்து ஒரு சப்போர்ட்டு, அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சப்போர்ட்டெல்லாம் இனிமேல் வைடாக இருக்கும். மார்க்கெட் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். 20,207 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 19,944 இது தேர்டு, இது செகண்டு. ஓகே, ஓகே 20,200 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. தென் இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மிட்கேப்பு நம்ம பல நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். மிட்கேப் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் மிட்கேப் வந்து இந்த சேனல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு. பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல போணுச்சு. இந்த இடத்துல ஹிட்டகையே போய் டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து, நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. நிறையா டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினா தான் நான் ஒரு புல் ட்ரெண்டை எதிர்பார்ப்பேன், இல்லைனா வந்து செல் ட்ரெண்டை தான் எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இங்கேருந்து நாளைக்கு திரும்புமா அப்படிங்கிறத பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குமா, 10,560 சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நாளைய தினம் தான் வந்து பார்க்கணும். எனிவே ஓஐ டேட்டா அதெல்லாம் வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். தென் ஓஐ டேட்டா வந்து வீடியோட இடத்துல சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி மொமெண்டம் நல்லா கிடச்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரிங்கிறதுனால எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டை அணுகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, இன்றைக்கி வந்து டே ஹை இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ஹை கான்செப்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். தென் 11,027 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 11,088 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 11,119 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். தென் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வரும்போது சப்போர்ட் 10,847 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இதுக்கு மேலே வரும்போது இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இதெல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இனிமேல் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடுறேன். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10,887 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா 10,979 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். தென் சப்போர்ட், இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஒரு சப்போர்ட், இது வந்து ஒரு சப்போர்ட். சரிங்களா? இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 10,841 மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த இடம் வந்து நாளைக்கு, இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, மார்க்கெட் ஏற்கனவே ட்ரேட் ஆன இடத்துக்குலாம் போணுச்சுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிடலாம். சப்போர்ட் 2, ஓகே, இது சப்போர்ட் 2. தென் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டுக்கு மிட் கேப்புக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த எல்லோ கலர் பாக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் 10,549 அப்படிங்கிற லெவல் வந்து
நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து மிட் கேப் வந்து திரும்பினுச்சு அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் மேலே மார்க்கெட்டை வந்து கொண்டுட்டு போவாங்க. சரிங்களா? ஓகே, ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெஃப்டியில் வந்து ஓஐ டேட்டாவை செக் பண்ணிடலாம். பாருங்க, 22,000 ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிடுச்சு. 22,200 இன்றைக்கி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அப்புறம் 100க்கு வந்துச்சு. அப்புறம் 22,000 புட் சைடு எந்த பக்கமே ஓஐ டேட்டா இல்லாததுக்கு காரணம் நான் ஹெவியான ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பக்கம் புட் சைடு ஓஐ டேட்டாவே கிடையாது. தென் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். 44,600 ஓஐ டேட்டா பில்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதை விட்டால் 46,500 ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் நாளைக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த 46,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 45,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 45,000ங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து ஓஐ டேட்டா இது போன்ற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனல் பேரில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. இதுலையும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள். மேலும் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது. டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்பில் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.